வெள்ளாட்டு கடாயில் கிடைக்கக்கூடிய விதை கொட்டைகள் தாங்க இது. அதாவது உடத்தட்டுறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில். அந்த மாதிரி உடத்தட்டாமல் இருக்கிற கடாயில் இந்த விதை கொட்டைகள் இருக்கும். இதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன கீட்டை வந்து கிழிச்சிக்கணும். 2 சைடில் வந்து கீறிக்கணும் சூரி வச்சு. அதுக்குள்ளே வந்து உப்பும் மட்டன் மசாலா பொடியோ இல்லை கறி மசாலா பொடியோ சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் உள்ளெல்லாமே. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுங்க இந்த மாதிரி கருது இருந்துச்சுன்னா அதில் வந்து 2யும் இந்த மாதிரி கோர்த்துட்டு தீயை வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சுடணும். அதுலேருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வருங்க. இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இனி குட்டி குட்டி பீஸாக போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இந்த மாதிரி விதைக்குட்டைகள் வந்து சீக்கிரம் கிடைக்காதுங்க. கிடச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட.